அப்பா இருக்கல. டோன்ட் வரி. கம். காலையில இருந்தே இவ முகம் சரியில்லை. ஏதோ கல்யாண டென்ஷன், அதான் ஒரு மாதிரியா இருக்காளேன்னு நினைச்சேன். திடீர்னு வண்டியை நிறுத்த சொல்லிட்டு இறங்கி ஓடி வந்துட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இப்பதான் எல்லாமே புரிஞ்சுது. பசங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. உங்களுக்குள்ள உண்மையான காதல் இருந்தோ அத ஃப்ரெண்ட்ஷிப்னு மறைச்சிட்டீங்க. உங்க ரெண்டு பேருடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்னு எனக்கு புரியுது. நல்ல நட்பை யாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா உண்மையான காதலை கண்டிப்பா சொல்லி ஆகணும். பொதுவா வாழ்க்கையை பத்தி ஒரு விஷயம் இருக்கு. உன்னோட அழிவுல தான் இன்னொன்னு பிறக்குன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க நட்புக்கும் காதலுக்கும் சாட்சியா இருந்த இந்த மரத்துடைய மரணத்துல தான் உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் தொடங்குது. நீங்க ரெண்டு பேரும் பழகின பழக்கத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு பேர் வைக்கிறீங்களோ, இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு பேர் வைக்கிறீங்களோ, இல்ல லவ்வர்ஸ்னு பேர் வைக்கிறீங்களோ, அது உங்களுடைய விருப்பம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது மட்டும்தான் எங்க எல்லாருடைய விருப்பம். எஸ். நாம் கடிதங்கள் போடாமல் காதல் என்று நாம் கவிதைகள்